பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன பொண்ணு லீவுக்கு வந்திருக்காங்க. மகா கேட்டான்னு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சாதம் பண்ண போகிறாங்க. அவங்க தான் இன்றைக்கி எல்லாம் வீடியோ போட போகிறாங்க. உருளைக்கிழங்கு பல்லாரி நறுக்கி வச்சுருக்காங்க. இனங்கம்மா அவங்க பேசுவாங்க. இப்போ பாருங்கள், பொட்டேட்டோ ரைஸ் செய்யறதுக்கு சட்டி காய வச்சுருக்கேன். இப்போ அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொட்டேட்டோ வதங்குற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். நல்லா பொரிச்சிருச்சு. நம்ம நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இது வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா உருளைக்கிழங்கு வதங்கிட்டு இருக்கு. இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு. இதில் சாதம் போட்டு கிளற போகிறோம். அதனால் அந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கறி மசாலா பொடி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் போட்டு நல்லா வந்து பொட்டேட்டோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக சாதம் போட்டு கிளறிக்க வேண்டாம். இந்த பாருங்கள், உருளைக்கிழங்கு வெந்துட்டு எங்கள் பொண்ணு தான் அன்றைக்கி பண்ணியிருக்காங்க, சின்ன பொண்ணு. அவங்க வாய்ஸ் எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னது ரைஸு போடுவாங்க, அப்பாவை காய்ப்பா. இந்த பாருங்கள், நல்லா உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்துருச்சு. இதில் வந்து நம்ம மத்தியானம் வச்ச சாதம் இருக்குது, அதை போட்டுக்கலாம். நல்லா சாதம் போட்டு நல்லா வந்து உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இது வந்து மத்தியானம் நம்ம இருந்த மிச்ச சாதத்தில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து ஈவினிங் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். எப்போதும் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம். இதில் பொட்டேட்டோ இருக்கனால பிள்ளைங்க அதை வச்சு சாப்பிட்ருவாங்க. ஏற்கனவே பிள்ளைங்களுக்கு பொட்டேட்டோன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் இதே அவங்களுக்கு போதும். இன்னும் கொஞ்சம் சூடு வர்ற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், சாதம் ரெடி. இன்னும் பிள்ளைங்களுக்கு கொடுத்து சாப்பிட கொடுத்துட வேண்டியதான். இப்போ பாருங்கள், வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்கு, வெங்காயம், கருவேப்பிலை இதை வச்சு நம்ம வீட்டில் இருக்க சாதம் இதை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பிள்ளைங்களுக்கு பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன்.